ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹபீஸா சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பிரெட் சில்லி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது ரொம்ப சுலபமாகவும் இருக்கும். ஹோட்டலில் இருக்கிற எந்த சாஸும் போடாமல் வீட்டில் இருக்கிற திங்ஸே வச்சு செய்ய போகிறோம். வாங்க போய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ப்ரெட்டை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். வாங்க, இப்போ நல்லா ப்ரெட்டு ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். இப்போ நம்ம அதே பேன்லேயே வச்சு நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம கடுகு போட்டுக்கலாம். அடுத்து நம்ம சீரகம் போட்டுக்கலாம். அடுத்து நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். அடுத்து நம்ம பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். அடுத்து நம்ம 4 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை 1 மினிட் வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம 4 வெங்காயம் போட்டுக்கலாம். வதங்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம கரம் மசாலா போட்டுக்கலாம். நான் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் நான் 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர். நான் ஏற்கனவே மிளகாய் தூள் போட்டிருக்கோம், அதாவது அந்த பச்சை மிளகாலாம் போட்டிருக்கோம். அதனால் நான் 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் எடுத்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சோடனே நம்ம 1 கேப்சிகம் சேர்த்துப்போம். நான் 1 கேப்சிகம் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பிரெட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பிரெட்ஸ் ஆட் பண்ணியாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். அவ்வளோதான், நம்மளோட ரெசிபி கம்ப்ளீட்டு. இப்போ நம்ம அதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டியது. அவ்வளோதான், நம்மளோட ரெசிபி கம்ப்ளீட்டு. இது நம்ம சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லலாம். செம்ம டேஸ்ட்டு. ஓகே, இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இது எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி புது வீடியோ பிரெட் சில்லி பண்ணியிருக்கேன். பாய் பாய்.